அல்லாஹ் ஒரு உயர்ந்தவர்களாக மிகவும் பெருமதி மிக்கவர்களாக மதிக்கப்படக்கூடியவர்களாக அல்லது அந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் தகுதியானவர்களாக அல்லாஹ் தஆலா எங்களை ஆக்கி வச்சிருக்கிறார். ஏனைய எல்லா படைப்பினங்களை விடவும் இந்த இன்சான் என்று சொல்லக்கூடிய இந்த மனித வர்க்கம் இது ஒரு சிறந்த படைப்பாக இருக்குது. இது அல்லாஹ் தஆலா கண்ணியமான ஒரு படைப்பாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறார். ஹலாலான உணவும் இது மனிதர்களுக்குரியது. தன்னுடைய மறைவிடங்களை மறைத்து வாழ வேண்டிய கட்டாயம் இது மனிதர்களுக்குரியது. ஏனைய ஜீவராசிகளுக்கு, ஏனைய மிருகங்களுக்கு, ஏனைய விஷ ஜந்துக்களுக்கு இந்த எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஹராம் ஹலால் அவைகளுக்கு கிடையாது. ஆடை அலங்காரம் அவைகளுக்கு கிடையாது. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எனவே எல்லா வகையிலும் அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை அல்லாஹ் தஆலா உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறார். அதுலயும் ஒரு படி மேலா கண்ணியத்துல ஒரு படி கூடியவர்களாக உயர்ந்தவர்களாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஷானுஹு அவனை முழுமையாக ஈமான் கொண்டு வாழக்கூடிய ஈமான்தாரிகளான முஃமின்களை அல்லாஹ் தஆலா உயர்ந்தவர்களாகவும் சிறந்தவர்களாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான், வஅன்துல் அஅலவுன் இன் குன்தும் முஃமினீன், ஈமான் கொண்டவர்களாக நீங்கள் இருந்தால், உண்மையான முஃமின்களாக நீங்கள் இருந்தால், அன்துல் அஅலவுன், நீங்கதான் உயர்ந்தவர்கள், நீங்கதான் சிறந்தவர்கள் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல விளங்கப்படுத்துகிறார். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எனவே தான் அதிகமான சிறப்புகளை அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்துக்கு தந்ததோடு மிகப்பெரிய பொறுப்புகள் சுமந்தவர்களாக அல்லாஹ் தஆலா எங்களை ஆட்சி செய்கிறார். நாங்கள் எல்லாம் எங்கட தலைகளுக்கு மேலான மிகப்பெரிய கடமைகளையும் பொறுப்புகளையும் சுமந்தவர்களாக எங்கட நாட்களை நாங்கள் கடத்தி கொண்டிருக்கிறோம். இதுல மிகப்பெரிய ஒரு பொறுப்பு தான் ஒன்றும் தன்னுடைய வாழ்க்கை என்ன பத்தி, என்னுடைய வாழ்க்கையை பத்தி, எனக்கு கீழால் இருக்கக்கூடிய பொறுப்புக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையை பத்தி கவலைப்பட வேண்டிய மிக பிரதானமான ஒரு பொறுப்பு இந்த சமூகத்தில் இருக்கு. இன்னொரு பொறுப்பு தான் சோசியலைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தனி மனிதனால சமூகத்துக்கு ஆற்றப்பட வேண்டிய மிக பிரதானமான ஒரு பொறுப்பும் இருக்குது. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இன்றைய ஹுதுபாவுடைய மிக பிரதானமான சாராம்சம், எல்லா ஹுதுபாக்கள்லையும் இன்று பிரதானமாக பேசப்படக்கூடிய ஒரு தலைப்பு தான் இன்றைய காலகட்டத்தில் சமூகத்தில் அதிகமாக ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு பழக்க வழக்கம். அந்த பழக்க வழக்கம் என்ன எல்லாம் யூஸ் பண்றாங்க, அதோட எஃபெக்டிவ் எல்லாம் என்ன, இதெல்லாம் பேசுறது பொருத்தம் இல்லை மிம்பர்கள். எனவே தன் மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இன்னைக்கு இஸ்லாம் சில பாவங்களை சொல்லுது. அதுல சில பாவங்கள் இருக்குது. இந்த பாவத்தினுடைய விபரீதம் அந்த தனிப்பட்ட நபரை தாண்டி ஒரு சமூகத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு பாரதூரத்தை உண்டாக்குவது கிடையாது. தனி மனிதனுடைய வாழ்க்கையில அந்த பாவத்தினுடைய பிரதிபலிப்பு நிச்சயமாக உண்டாகும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதுவே ஒரு சமூகத்தை சீரழிக்குமான்னு கேட்டா அது நாங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு.
மேலான கனவான்களை பெரியார்களே சகோதரர்களே, இன்னும் சில பாவங்கள் இருக்குது. சமூகம் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, அதால நான் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை சூழ யாரும் பாதிக்கப்படுவது கிடையாது. இந்த ஒரு சிந்தனையில சில பாவத்துல மக்கள் ஈடுபடுறாங்க. மேலானவர்களே, அந்த பாவத்தினுடைய விபரீதம் அது தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையை மட்டும் சீரழிப்பது கிடையாது. அவரோட யாரெல்லாம் சேர்ந்து இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய பொறுப்புக்கு கீழால் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்ற பெயரில் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் மஹல்லா வாசிகள் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்ற பெயரில் இருக்கிறார்களோ, அத்தனை பேருடைய வாழ்க்கையையும் முற்றுமுழுதாக நாசமாக்கி போட்டுள்ளது. பொதுவாக எல்லா மக்களிடையும் கடந்த காலங்களில் மிக கொடூரமாக ஊடுருவிருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு செயல்தான் இன்னொரு சில பழக்க வழக்கங்களுக்கு எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அடிமைத்துவத்திற்கான இதுல வைத்து கை வைப்பதற்கான அல்லது இதை தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பழக்கம் ஆக்கி கொண்டதற்கான மிக பிரதானமான காரணங்கள் ஒரு 5 உலமாக்கள் பட்டியலில் இருக்கிறார்கள். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அதுல முதலாவது விஷயம்தான் எப்ப ஈமான்ல வீழ்ச்சி உண்டாகுமோ, அல்லாஹ் தஆலாவின் மீது உள்ள நம்பிக்கையில குறைபாடு ஏற்படுமோ, அல்லாஹ் தஆலா என்னத்துக்காக வேண்டி உலகத்தில் எங்களை அனுப்பியிருக்கிறான் என்ற இந்த நோக்கம் ஒருத்தருக்கு கிளியர் இல்லாம தெளிவில்லாம இருக்குமோ, இந்த நேரத்துல முதலாவது இவர் இந்த அடிமைத்துவத்துக்கு தயார் நிலையில் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நான் பேசக்கூடிய விஷயத்தை மாற்றமாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. இவரே வேற உயர்ந்த போதை வஸ்துக்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாரு என்று எண்ணக்கூடாது. சில கசப்பாக இருந்தாலும் சில உண்மைகள், சில சம்பவங்கள், சில யதார்த்தங்கள், சில நிலைமைகளை நாங்க பேசித்தான் ஆகணும். ட்ரக்ஸ்ங்கிறது நாங்க நினைக்க கூடாது பெரிய பெரிய வஸ்துக்கள்ங்கிறது இல்லை. இன்னைக்கு சர்வ சாதாரணமாக ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறார், ஒருத்தர் பீடி என்ற பேரோட யூஸ் பண்றார். இதுல இருக்கக்கூடிய நிகோட்டின் இதுவும் ஒரு விதமான அடிமைத்துவத்தை உருவாக்கி இருக்கக்கூடியது. இதனால தான் அந்த புக்ஸ்ல எழுதிக்கிறாங்க, புற்றுநோயை உண்டாக்கும், சுவாச கோளாறுகளை உண்டாக்கும். மேலானவர்களே, அதை தயாரிக்கிறவன் திட்ட தெளிவா அந்த பாக்ஸ்ல போட்டு மார்க்கெட் பண்ணிருக்கிறான். அடே வாங்காத, உனக்கு நோய் இருக்குது, அதனுடைய பிக்சரும் போடப்பட்டிருக்குது. வாய் புண்ணான நிலைமையில, ஹார்ட் நோய் வந்த நிலைமையில, புண் வந்த நிலைமையில ஒரு பிக்சரையும் போட்டு ஒரு படத்தையும் போட்டு கீழே திட்ட தெளிவாக எழுதி வச்சிருக்கிறான், புகைத்தல் புற்றுநோயை உண்டாக்கும். மேலானவர்களே, எவ்வளவு புத்திசாலித்தனம் என்றா, நம்ம எவ்வளவு மடத்தனத்தில் இருக்கிறோம்டா, 100 ரூபாய் கொடுத்து 150 ரூபாய் கொடுத்து கேன்சரை காசி கொடுத்து வாங்கி பாவிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சமூகம் சுபஹானல்லாஹ் அறிவுல உயர்ந்து போயிட்டு. சும்மா யோசிங்க, எவ்வளவு பெரிய மடத்தனம், எவ்வளவு பெரிய சிந்தனையில நாங்க இருக்கிறோம். அவன் தெளிவா எழுதிக்கிறான், இதை பாவிக்காத, உடம்புக்கு கேடு, நோய் உண்டாகும், உன் ஆயுள நீயே குறைச்சு கொள்றாய், உன்னை சுத்தி இருக்கக்கூடிய சமூகம் சீர்கட்டு போயிடும், பப்ளிக்ல விற்கிறதுக்கு தடை, பொது இடங்கள்ல குடிக்கிறதுக்கு தடை, எல்லாம் செஞ்சு வச்சுக்கிற. ஆனா பிளக்ல கீழால காசை கொடுத்து மேலால சைட் பண்ண வாங்கி போட்டுட்டு போறாரு. வேளாண்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க எதை சீர் செய்யணும் தெரியுமா? அடிமட்டத்தில் இருந்து நாங்க சீர் செய்யணும். முதலாவது உலமாக்கள் சொல்றாங்க, ஈமானுடைய குறைபாடு
நான் என்னத்துக்காக வேண்டி வாழ்றேன் என்ற நோக்கம் தெரியாது. இந்த மக்கள் என்ன செய்வாங்க? மோசமான பழக்க வழக்கங்களுக்கு இவர்கள் அடிமையாகுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், அஃபஹஸிபதும் அன்னமா خلقناكم عبثا وانكم الينا لا ترجعون. அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான், ஏ மக்களே, உங்களை நாங்க சும்மா விளையாட்டுக்கு படைச்சிருக்கிறோம்னு நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா சும்மா உங்களை படைச்சிருக்கிறீங்க? உங்களுக்கு 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம் இல்ல, இன்னும் கொஞ்சம் கூட்டி ஒரு 100 வருஷம் நீங்க வாழ்றீங்க. ஆனா சும்மா சூதுக்கு உங்களை படைச்சிருக்கீங்க. ஜொலி பண்ணிட்டு சந்தோஷமா இருந்துட்டு உங்களோட மனம் போன போக்கில் எல்லாம் வாழ்ந்துட்டு உங்களோட வேற எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நீங்க இருக்கணும்னு சொல்லி நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்களா? அல்லாஹ் சொல்றான், வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். நீங்க திருப்பி மீட்கப்பட மாட்டீங்கன்ற கான்செப்ட்லயே உலகத்துல வாழ்றீங்க. இங்கே நிரந்தரமாக இருக்கிறீங்க எண்ணமா உங்களுக்கு இருக்குது, அல்லது உங்களுக்கு மறுமைக்கு பின்னால எந்த விதமான கேள்வி எனக்கும் கிடையாது என்ற சிந்தனையிலேயா நீங்க வாழ்றீங்க? மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வியாக எங்களிடத்துல கேட்கிறான். உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இன்னைக்கு பெரியார்கள் மாட்டுப்பட்டிருக்கிறதுக்கும் இதுதான் காரணம். இளைஞர்கள் என்று சொல்லி ஒரு கூட்டம் மாற்றப்பட்டிருக்கிறதுக்கும் இதுதான் காரணம். என்ன காரணம் தெரியுமா? வாழ்க்கையில இலக்குகள் இல்லை, லட்சியங்கள் எங்களுக்கு கிடையாது. நான் என்னத்தை போய் அடையணும் என்ற கோல் எனக்கு இல்லை, படிக்கக்கூடியவருக்கும் இல்லை, தொழில் செய்யக்கூடியவருக்கும் இல்லை, குடும்பத்துடைய தலைவராக இருக்கக்கூடியவர்களுக்கும் இல்லை, சமூகத்தில் பெரிய அந்தஸ்துகள் இருக்கக்கூடியவர்களுக்கும் இல்லை. என்ன இருக்கிற காலத்தை ஏதோ ஒரு அமைப்புல சமாளிச்சுட்டு கடத்திட்டு போயிடுவோம். இந்த கன்செப்ட்ல தான் அதிகமான மக்கள் பார்க்கணும். சும்மா மனசுல கையை வச்சு நானும் நீங்கள் கேட்டு பார்த்தா இந்த கேள்விக்குரிய விடையை நாம் எடுத்துக்கலாம். எத்தனை பேர், எத்தனை வாலிபர்கள் இலக்கு வளர்றாங்க? அவங்களோட ஃபியூச்சரை பற்றிய பிளான் எத்தனை பேருக்கு இருக்குது? அதுக்குரிய கைட் பண்ணக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவர்களுக்கு என்னுடைய பிள்ளை எந்த இடத்துக்கு வரணும் என்ற நோக்கம் எவ்வளவு தூரம் இருக்குது, அதற்கு எவ்வளவு தூரம் வழிகாட்டக்கூடியவர்களா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையுடைய ப்ரோக்ரஸ், முன்னேற்றம், அடுத்த கட்ட நகர்வுக்கும் என்ன எஃபர்ட்டை போட்டுக்கிறாங்க நான் யோசிச்சு. வான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தேவையான விடயங்கள்ல, முக்கியமான விடயங்கள்ல, நல்ல விடயங்கள்ல எங்கட சிந்தனைகள் ஈடுபடும் போது, எங்கட முயற்சிகள் ஈடுபடும் போது இன்னொரு மோசமான செயல்களில் ஈடுபடுவதற்கு கால அவகாசமும் கிடைக்காது, சந்தர்ப்பமும் கிடைக்காது. முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? பெரியாக்களும் சரி, சின்னவர்களும் சரி, நடுத்தர இளைஞர்கள் என்ற வயதில் இருக்கக்கூடியவர்களும் சரி, இலக்குகள் இல்லாதவர்களாக இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோக்கம் தெரியாது, நோக்கம் தெரியாது. அல்லாஹ் குர்ஆன்ல இதைத்தான் விளங்கப்படுத்துறான். உங்களுக்கு ஒரு நோக்கத்தை நான் வச்சிருக்கிறேன், உங்களுக்கு ஒரு இலக்கை வச்சிருக்கிறேன். அந்த இலக்கை அடைத்துக் கொள்வதற்கான தயாரிப்புகளுக்காகத்தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இரண்டாவது விஷயம் உலமாக்கள் எழுதுறாங்க, உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகளை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலை. இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம், அதை விட ஒரு படித்தரம் மேல இன்னைக்கு டிப்ரெஷன் சொல்லுவோம், உயர் அழுத்தம். இந்த அழுத்தம் வரக்கூடிய நேரத்தில் அது பைனான்சியலுடைய அழுத்தமாக இருக்கலாம், பொருளாதாரத்துடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது இன்னொரு அழுத்தங்களாக இருக்கலாம். மேலானவர்களே, இந்த அழுத்தங்கள் வரக்கூடிய நேரத்தில் ஈமானுடைய குறைபாடு மனிதன் என்ன டிசிஷன் எடுக்கிறான்னா, நான் வாழ்வது போது உசுரந்து, இதுக்கு பின்னால வாழ்க்கை எந்த பிரயோசனமும் கிடையாது. அதிகமான நாட்கள் இந்த வார்த்தையில பேசிக்கொள்கிறார். வாழ்ந்து என்ன செய்யாத இந்த பிரச்சனையில யார் பார்க்கிறது? இந்த பிரச்சனையை நாம் யார் பார்க்கிறோம்? மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த அழுத்தம் ஏற்படுவதற்கான மிக பிரதானமான காரணத்தை சொல்றான். இன்னைக்கு நாங்க நினைக்கலாம்,
உலகத்தினுடைய அஸ்பாபுகளை நாங்கள் காரணங்களாக காட்டலாம். அடே தொழில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வீழ்ச்சி, நான் ஒன்று டார்கெட் பண்ணிருந்து என் காசு பணம் எல்லாத்தையும் கொடுத்து ஏமாத்தி இருக்கலாம், அல்லது தொழில் லொஸ்டா போயிட்டு, அல்லது எனக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு, ஒரு அடைவு இருந்துச்சு, அது எனக்கு கிடைக்கல, இதால் எனக்கு ஒரு அழுத்தம் வருது. இல்ல இல்ல, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார், வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீ அமல்ல கை வச்சியேடா, நீ ஈமான்ல குறைபாடு விட்டுட்டியேடா, என்னுடைய திக்ர்ல எனக்கு தர வேண்டிய நேரத்துல நீ குறைபாடு செஞ்சா, நீ புறக்கணிச்சியேடா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, நான் அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நான் கொடுப்பேன். மேலானவர்களே, இதை நான் சொல்ல இல்ல, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யாரு என்னுடைய திக்ரை புறக்கணிக்கிறார்களோ, கணக்கெடுக்காம இருக்கிறார்களோ, நல்லா தெரிவு செய்யணும் என்று ஆனா நேரம் கொடுக்கிறதுக்கு தயார் இல்லை. என்ன காரணம்? அல்லதீன யஸ்தஹிப்பூன துன்யா அல் ஆখিরা, மறுமையை விட உலகத்தை நேசித்திருக்கிறார்கள். உலகத்துக்காக நேரம் கொடுக்க தயார், உலகத்தினுடைய லாபங்கள் அடைஞ்சு கொள்வதற்காக வேண்டி முழு மூச்சாக பாடுபடுவதற்கு தயார், 24 மணித்தியாலத்தையும் செலவழிக்க தயார். வெயிலும் விளங்குதில்லை, மழையும் விளங்குதில்லை, ஒன்றும் விளங்குதில்லை, ஆனா உழைக்கிறாரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபமன் அஅரத அன் ذிக்ரி, யார் என்னுடைய பிரஸ்தாபத்தை, என்னுடைய கடமைகளை புறக்கணிக்கிறானோ, தவிர்த்து வாழ்றானோ, கணக்கெடுக்காம இருக்கிறானோ, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், فإن له معيشة ضنكا, நான் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்பேன். இப்ப ஸ்ட்ரெஸ், இப்ப டிப்ரெஷன், இப்ப வாழ்க்கையை அழிச்சு கொள்ளுகிற சிந்தனைக்கு போறார். இப்ப இன்னொரு மோசமான பாவனைகளுக்கு ஆளாகிறார். என்ன காரணம்? பிரச்சனையை சமாளிக்க தெரியாது. எங்க பிரச்சனை? ஈமான்ல பிரச்சனை. எங்க பிரச்சனை? அமல்கள்ல பிரச்சனை. அல்லாஹ் தஆலா எங்க நிம்மதியை வச்சிருக்கிறேன் என்று சொல்றானோ அங்க பெய்து நிம்மதியை தேடல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், மக்களே நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய திக்ர்ல தான், அல்லாஹ்வுடைய சிந்தனையில தான், இஸ்லாமிய கடமைகளை நிறைவேற்றுவதில் தான் உங்களுடைய உள்ளங்கள் நிம்மதி அடையுது. பஜார்ல இல்ல, காசுல இல்ல, பட்டம் பதவிகள்ல இல்ல, படிப்புல இல்ல, இது எதுவும் இருந்து தீன் இல்லையா, அல்லாஹ் தஆலா சத்தியமாக சொல்றோம், அத்தனையும் அல்லாஹ் தஆலா சோதனையாக மாற்றி விடுவான். படிச்சிருக்கிறாரு மார்க்கத்தோடு, மாஷா அல்லாஹ், காசு இருக்குது, கூட தீன் இருக்குது, பெரிய பசாரோட இருக்கிறாரு, ஹலால் ஹராம் பேடி சம்பாதிக்கிறாரு, மார்க்கத்தோடு இருக்கிறாரு, அந்த சல்லிக்குரிய கடமைகளை செய்யறாரு. இந்த காசு, இந்த பணம் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில நிம்மதிக்கு காரணமாக இருக்கும். எப்ப மார்க்கத்தை விட்டுட்டு இஸ்லாம் ஒரு சைட்ல, எங்கட வாழ்க்கையுடைய பெட்டத ஒரு சைட்ல போக ஆரம்பிப்போமோ, இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், உங்களை நாங்க சோதிப்போம், உங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். இந்த ஆயத்தை முடிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், இவர்களை கியாமத்துடைய நாளையில குருடர்களாக அல்லாஹ் தஆலா எழுப்பாட்டுவான். இங்க மட்டும் கேவலம் அல்ல, இங்க மட்டும் சோதனை அல்ல, அத்தனை சமூகத்தினரும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா குருடர்களாக அல்லாஹ் தஆலா எழுப்பாட்டுவான். அந்த மக்கள் கேட்பாங்க, யா அல்லாஹ் லீம ஹஷர்தனி அஅமா, எங்களை ஏன் நீ குருடர்களாக நீ எழுப்பாட்டினாய்? நாம உயிரோட வாழக்கூடிய நேரத்துல, உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல இரண்டு பார்வைகளும் தெரிந்தவர்களாகத்தானே இருந்தோம், ஏன் நீங்க குருடர்களாக இருப்பாட்டாய்? அல்லாஹ் சொல்வான், கால கதாலிக், அது அப்படித்தான், அது அப்படித்தான். அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அத்தாட்சிகள் இடத்துல வந்தது, அல்லாஹ் பத்தி பேசக்கூடிய மக்கள் வந்தாங்க, அதானுடைய சத்தம் காதுல கேட்டது. ஒவ்வொரு ஹுத்பாக்கு பின்னால ஒரு ஹுத்பாவை நான் கடமையாக்கி வச்சிருந்து நல்லத காதுல கேட்குமாறு சொல்லி இருந்து உன்னிடத்துல எல்லா நல்ல விஷயங்களும் வந்தது. ஆனா அத்தனை நல்ல விடயங்களை கேட்டு போட்டு நீ அப்படியே வளர்ந்து போயிட்டாய். வாழ்க்கையில எதையுமே நீ உருவாக்கல. சொல்லுவான் அல்லாஹ் தஆலா, வகதாலிகல் யௌம துன்சா, நீ எப்படி உலகத்துல மறந்தியோ அத மாதிரி இந்த நேரத்துல நாங்க உன்னை மறந்துடுவோம்.
கனவான்களை பெரியார்களே சோதர்களே, நாங்க நல்லா விலகிக் கொள்ளணும். எங்களோட அத்தனை வாழ்க்கையுடைய சுருக்கமும் ஈமானோட அல்லாஹ்வுடைய தொடர்போட தான் இருக்குது. அதை கலட்டிட்டு எங்களால வாழ முடியாது. அந்த சேர்க்கில் விட்டு நாங்க வெளியே பெய்தோமாக இருந்தா அத்தனை குறைபாடுகளையும் அத்தனை அழுத்தங்களையும் நாங்க சமாளிக்கத்தான் வேணும். எங்களுக்கு சமாளிக்கிறதுக்கு உதவி செய்யறதுக்கு அல்லாஹ் தவிர வேற யாரும் கிடையாது. மேலான கனவான்களே பெரியார்களே சகோதரர்களே, இது இரண்டாவது விஷயம். மூணாவது உலமாக்கள் சொல்றாங்க, போதுமான அறிவு எங்களுக்கு இல்லை, lack of knowledge. எந்த அறிவு தேவையோ அந்த அறிவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, முக்கியத்துவம் கொடுக்கல. இன்னைக்கு உலகம் நம்ம பார்ப்போம், எது தேவை, எது இன்மைக்கும் பிரயோசனமானது, எது மறுமைக்கும் பிரயோசனமானது, இந்த அறிவை நாங்க தேடையும் இல்லை, இந்த அறிவை நாங்க படிக்கவும் இல்லை. இதை தவிர்த்து எதெல்லாம் ஃபித்னாவை உண்டாக்குமோ, எதெல்லாம் குழப்பத்தை உண்டாக்குமோ, எதெல்லாம் ஃபசாதுக்கு கொண்டு போய் சேர்க்குமோ, இந்த எல்லா அறிவும் எங்களிடத்துல இருக்கு. நாங்க யோசிக்கணும், 60 வயசாகிருச்சு, 70 வயசாகிருச்சு, அல்லது 40 வயசாகிருச்சு, ஷரியத்தினுடைய மார்க்கத்தினுடைய அறிவு எவ்வளவு தூரம் எனக்கு இருக்குது, அந்த சமூகத்தை முக்கியத்துவம் படுத்தக்கூடிய சிந்தனை கூட எங்களிடத்துல எவ்வளவு தூரம் இருக்குது. மிலானவர்களே, இப்ப கேட்கிற கேள்வி, மதரசாவில் ஒருத்தர் கொண்டு போய் சேர்ப்போம்னா என்ன கேள்வி? ஓதி முடிக்க என்ன செய்ய போறாரு? பொதுவாக எல்லா பாப்பாமாட்டே இருக்கிற கொஸ்டின் அதுதான். மதரசால கொண்டு போய் போட்டா ஓதி முடிக்க என்ன செய்ய போறாரு? தொழில் என்ன செய்யும், காசுக்கு என்ன செய்யும், அடுத்த ஸ்டெப் என்ன? மேலான கனவான்களே பெரியார்களே சகோதரர்களே, உலகத்துல பட்டம் பதவி இல்லாம இருக்கலாம், உலகத்துல பணம் காசு இல்லாம இருக்கலாம், அந்த மக்கள் அல்லாஹ்வாலா அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். யார் இல்மு சுமந்தாங்களோ அந்த இல்முக்குரிய கடமைகளை நிறைவேற்றத அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறான். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் உலமா வரஸத்துல் அன்பியா, உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். இந்த அந்தஸ்து யாருக்கும் கிடைக்க மாட்டாது, யாருக்கும் கிடைக்க மாட்டாது. மேலானவர்களே, ஏனைய கலைகளை நான் தவறாக சொல்லல, ஸ்கூல் படிப்பை மோசமாக பேசல. ஏன்னா 2 படிப்பை நாங்கள் சுமந்திருக்கிறோம், 2 படிப்பை நாங்கள் சுமந்திருக்கிறோம், தவறாக பேசல. ஆனா எதற்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுன்றத நாங்க பார்க்கணும். இங்க சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாது, அத்தஹிய்யாத் தெரியாது, தக்பீர் எங்க கட்டணும் என்று தெரியாது, கை கால் தொழுகை எங்க வைக்கணும் என்று தெரியாது, எப்படி குர்ஆன் ஓதணும் என்று தெரியாது. ஆனா AI டெக்னாலஜி வரைக்கும் பேசுறாரு. என்ன லாபம், என்ன லாபம்? இன்னும் சில விஷயம் கண்டிப்பா பேசலாம். தன்னுடைய சொந்த கடமைகளை, கடமையான குளிப்பை எப்படி நிறைவேற்றணும்ங்கிறது கூட அதிகமான மக்களுக்கு தெரியாது, அதிகமானவர்களுக்கு தெரியாது. அதுல இருக்கக்கூடிய நிபந்தனைகள் என்னன்னு தெரியாது, எங்க நியத்து வைக்கணும் என்று தெரியாது, எப்படி குளிக்கணும் என்று தெரியாது. மேலானவர்களே, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நபர்களை போய் சந்திக்கும் போது, அவர்களோட பேசும் போது, அவர்களோட ஓப்பனான சில விஷயங்களுக்கு மூவ் ஆகும் போது அவங்க கிட்ட இப்படி கேட்கிறாங்க, அதற்கு இது கூட இவ்வளவு நாள் நான் தெரியாமல் இருக்கிறேன். பின்னுக்கு பட்டு போட்டு என்ன செய்ய? நீங்க பேஸ்மெண்ட் பீல, அடிப்படை பீல. நாளைக்கு என்ன அல்லாஹ் கேள்வியாக கேட்க போறாங்க? எந்த இல்மு குழந்தைகளுக்கு கொடுக்கப்படணும்? மேலான இதனால தான் சஹாபாக்கள் சொன்னாங்க, முதலாவது தஅல்லம்னல் ஈமான் கப்ல அன் தஅல்லமல் குர்ஆன். குர்ஆனை படிக்கிறதுக்கு முன்னால முதலாவது நாங்க ஈமானை படிச்சோம். சின்ன வயசுல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு படிப்பது ஈமானுடைய பாடம். அதுக்கு பின்னால உலகத்தினுடைய எல்லா கலைகளையும் அவர்கள் அடைஞ்சு கொண்டாங்க. அதற்கு உமர் என்ன தெரியும், இரண்டாவது கலீஃபா என்றதுக்கு தெரியாது. சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க இருந்தோம், எங்களுக்கு சில 30 என்று சொல்றதுக்கு தெரியாது. கையால 10 10 10 என்று 3 தடவை காட்டுவோம். ஆனா 3ல 2 பகுதி ஆட்சி அல்லாஹ் காலடியில கொண்டு வந்து சேர்த்தான். என்னத்துடைய பலம்? ஈமானுடைய பலம். இன்னைக்கு எல்லாம் இருந்து மட்டும் இல்லை, ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, போதிய பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா என்னத்துல குறைபாடு? அல்லாஹ்வுடைய தொடர்புல நாங்க ரொம்ப வீழ்ச்சி, ரொம்ப கீழே. போற வாரவன் எல்லாம்
எல்லாம் பேசிட்டு போறான், போற வாரவன் எல்லாம் அடிச்சுட்டு போறான், போற வாரவன் எல்லாம் சீடிட்டு போறான். எல்லாத்துக்கும் தலை குனிந்த சமூகமாக இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் மாற்றப்பட்டது. கியாமத்து நாளுடைய அடையாளம் என்பதாக அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, மூணாவது விஷயம் தான் ஒரு குடும்பத்தினருடைய பொறுப்பு. இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு ஒரு குழந்தை உருவாகக்கூடிய ஆரம்பத்தில் இருந்து ஒரு நல்ல சிந்தனையோடு அந்த குழந்தை வளர்க்கப்படும். நாங்கள் அதிகமான புரோகிராம்களை ஞாபகப்படுத்துகிற விடயம் தான், ஒரு ஆண் ஒரு தனக்கான துணைவிய ஒரு மனைவியை தேடக்கூடிய நேரத்துல நல்ல ஞாபகம் வச்சு கொள்ளணும், அவரு மனைவியை மட்டும் தேடல, அல்லது ஒரு மனைவி ஒரு கணவனை மட்டும் லைஃபுடைய பார்ட்னராக தேடல. என்ன தேடுறாங்க? ஒரு குழந்தைக்கு தாய் அவர் செலக்ட் பண்ண போறாரு, ஒரு குழந்தைக்கு தந்தை அவர் செலக்ட் பண்ண போறாரு. இந்த சிந்தனையோட தான் எங்களோட நிக்காஹுடைய ஆரம்பம் இருக்கிறது. இதனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண் 4 விடயங்களுக்காக திருமணம் முடிப்பால் ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், நீங்க எல்லாத்தையும் முற்றெடுக்க தீனை மட்டும் முற்படுத்துங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? அந்த பெண் ஒரு குழந்தைக்கு தாய். தீன் இல்லையா குழந்தை வளர்வது ரொம்ப மோசமா போயிடும். வாப்பட்டையும் தீன் இல்ல, உம்மாட்டையும் தீன் இல்ல, 2 பேர்ட்டையும் தீன் இல்ல. புள்ள நல்லா வளரணும்னு எதிர்பார்க்கறாங்க. உமாவும் பாப்பாவும் நல்லா வளருவானுங்க, நல்லா வளரும். அதனால தான் இன்னைக்கு அதிகமான பதுஆக்கள் இன்னொரு பேரால பெற்றவர்கள் என்ற ரீதியில நாங்கள் கேட்டுக்கொண்டோம். எங்கிட்ட ஒண்ணு பத்தி யாரும் பேசுறது இல்லை. உங்களோட பிள்ளை இப்படி போறான் அப்படி போறான்னு ரோட்டால போய் பேசுறா, யாரும் பெத்தான தெரியாது. ஒரு மோசமான வார்த்தையை சொல்லுவாங்க, பெத்து போட்டி. யாருக்கு செய்யக்கூடிய பதுவா? உம்மாவாக்கும் செய்யக்கூடிய பதுவா. யாரு பிள்ளை உள்ள பிள்ளை பிள்ளை இல்லை, இங்க பேரத்தையும் பிள்ளை சரியா வளர்க்கல, சரியான சிந்தனை இல்லை. மேலான வாழ்க்கை பெரியார்களே, சகோதரர்களே, இன்னொரு விஷயம் கடைசியாக சொல்றாங்க, ஒரு மோசமான நண்பர்களுடைய தொடர்பு இங்கிருந்து ஆரம்பிக்க தெரியுமா? இது எல்லாத்துக்கும் போயிட்டு ஒரு தான் எடிக்ஷன் ஆகிறது இல்லை. அவன் கவலையில போயிட்டு மாட்டுப்பட்டு மற்ற விஷயத்துல போயிட்டு மாட்டுப்பட்டு பாவனைக்கு பழகியவர்கள், மோசமான பழக்க வழக்கங்களுக்கு பழகியவர்கள் ரொம்ப குறைவு. எங்க ஆரம்பிக்கிற தெரியுமா? சும்மா ஒரு ஃபண்ணுக்கு செஞ்சு பார்ப்போம். எங்கிட்ட கேஸ் இருக்குது நிறைய, அதிகமானாக்கள் நேரடியான தொடர்பு இருக்குது. அதனால் சும்மா ஃபண்ணுக்கு ஆரம்பிச்சது, கூட்டாளிமார் எல்லாம் செய்யறாங்க, சும்மா ஒரு ஃபண்ணுக்கு ஆரம்பிச்சது. ஆனா இப்ப விட்டுக்கொள்ளாம இருக்கு. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, உன்னை பார்க்கணுமா உன்னை நண்பனை பார்த்துக்க யாருன்னு சொல்லி. அத்தர் வியாபாரியோட சேர்ந்தா அத்தர் பூசாட்டியும் அத்தர் வாசம் அடிக்கும். கருவாட்டு வியாபாரியோட சேர்ந்தா கருவாட்டு வாசம் வாங்கலாட்டியும் கருவாட்டுடைய வாசம் அடிக்கும். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத ரெண்டையும் சொல்லி ஹதீஸ்ல உதாரணம் காட்டினாங்க. அல் மர்உ அலா தீனி ஹலீலி, ஒரு மனிதன் அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்துல இருக்கிறான். நண்பன் எப்படியோ அது மாதிரி தான் நீ வெளியே சொல்லிக்கலாம், நான் அவனை போல இல்ல, ஆனா அவனோட தான் சேர்ந்து இருக்கிறேன். இல்ல உள்ளத்துல உனக்கு இருக்குது அவனுடைய சில பழக்க வழக்கம். மேலானவர்களே, இந்த தொடர்பு கியாமத்து நாள்ல மிகப்பெரிய கைசேதத்தை கொண்டு போய் சேர்த்துவிடும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சில மக்கள் அழுவாங்க, யா வைலதா லைதனி லம் அத்தகிது ஃபுலானன் ஹலீலா. அந்த நேரத்துல கைசேதப்படுவாங்க. இவர் நரகத்துக்கு போறதுக்கு, இவர் மோசமான இடத்துக்கு போறதுக்கு, இவர் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு மிக பிரதானமான காரணம் யாரு தெரியுமா? இவர் எடுத்துக்கொண்ட கூட்டாளிமார். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், கைசிடப்படுவாங்க. யா வைலதா, எனக்கு ஏற்பட்ட கைசிதனே, லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா, உலகத்துல இவனை ஒரு கூட்டாளியாக எடுக்காம இருந்திருக்கலாமே, இவனோட சேராம இருந்திருக்கலாமே, இவனோட சேர்ந்ததால என்ற வாழ்க்கையே நாசமா போச்சு. கைசிடப்படுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அந்த வார்த்தையை திட்ட தெளிவாக சொல்றான். மேலான வாழ்க்கையை பெரியார்களே, சகோதரர்களே, எனவே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நாங்க ரொம்ப பெருமையானவர்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்னாசு மஆதின் கமஆதில் தாவி வல் ஃபில்லா. சொன்னாங்க, மனிதன் தங்கம் வெள்ளி போன்ற சுரங்கத்தை போன்றவன்.
அல்லாஹ் அவ்வளவு திறமைகளை தந்திருக்கிறான், அவ்வளவு ஆற்றல்களை தந்திருக்கிறான், அவ்வளவு பலத்தை தந்திருக்கிறான். இது எல்லாத்தையும் ஈமானோட இஸ்லாத்தோட சரியான அறிவோட பயன்படுத்தக்கூடிய நேரத்துல நல்ல ஒரு சொசைட்டிய, நல்ல ஒரு சமூகத்தை எங்களால கட்டி இருக்க முடியும். இதெல்லாம் எங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய நிஅமத். இதனால தான் உலகத்தை வளப்படுத்தக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் தஆலா ஹலீஃபாக்களாக, அவனுடைய பிரதிநிதிகளாக அல்லாஹ் தஆலா எங்களை ஆக்கி வச்சிருக்கார். எனவே தன் மேலான கனவான்களை, பெரியார்களே, சகோதரர்களே, சொல்லப்பட்டபடி எங்களை கவனத்துல கொண்டு எங்களை பொறுப்புகளை விளங்கி மறுமை இலக்காக கொண்டு மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கை இலக்காக கொண்டு உலகத்தினுடைய தேவைகளாக மட்டும் விளங்கி நோக்கத்தை நோக்கமாக எடுத்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.